ஹாய் கைஸ், நாங்கள் எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். வாட்ஸ்அப்பில் வந்து எக்கச்சக்கமான செட்டிங்ஸ் இருக்குது. சில செட்டிங்ஸ் தான் நமக்கு தெரியும், தெரியாத பல்வேறுபட்ட செட்டிங்ஸ் இருக்குது. அதெல்லாம் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. ஸோ அந்த மாதிரி நாங்கள் எங்களோட ஃபோனில் கட்டாயம் செஞ்சு வைக்க வேண்டிய வாட்ஸ்அப் செட்டிங்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொஞ்சம் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படி சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னுமே நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படி சொன்னால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சின்ன சப்போர்ட் எடுத்தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அறிவை கருவாக்குவோம், அனுபவத்தால் உருவாக்குவோம். இது நம்மளோட சேனல் ராஹி. ஓகே கேஸ், நாங்கள் பார்க்க போகிற முதலாவது விஷயம் என்ன அப்படி சொன்னால், எங்களோட நம்பர் இன்னொருத்தட்ட மொபைல் இருக்கும் அப்படி சொன்னால் அவங்க விரும்பின மாதிரிலாம் எங்களை வந்து குரூப்பில் எட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து எப்படி நாங்கள் எங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கொள்ளணும் அப்படி சொன்னால், வாட்ஸ்அப் வைத்துக்கொள்ளுங்க. வாட்ஸ்அப்பில் வந்து மேலே கிளிக் பண்ணி அப்படி சொன்னால் செட்டிங் வரும். செட்டிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் செட்டிங் வரும். அந்த அக்கௌண்ட்ஸுக்குள்ளே போனீங்க அப்படி சொன்னால் ப்ரைவேசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் கீழே பார்த்தீங்க அப்படி சொன்னால் குரூப் அப்படின்ட்டு வரும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படி சொன்னால் ஹூ கேன் எட் மீ டு குரூப்ஸ் அப்படின்னு வரும். அதாவது யார் எங்களை வந்து குரூப்களில் எட் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு நாங்கள் அனுமதி வழங்குறது அது. அதில் அப்படி சொன்னால் எவ்ரி ஒன் மை கான்டாக்ட் எக்ஸப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் நீங்கள் மூணாவது இருக்கக்கூடிய மை கான்டாக்ட் எக்ஸப்ட் அப்படி சொல்லிட்டு கிளிக் பண்ணி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு விருப்பமான யாரெல்லாம் உங்களை வந்து குரூப்பில் எட் பண்ணதுக்கு நீங்கள் அனுமதிக்க போகிறீங்களோ அவங்கள மட்டும் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்து நீங்கள் மார்க் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படி சொன்னால் அவங்களால மட்டும்தான் உங்களை குரூப்களில் எட் பண்ணிக்கொள்ள முடியும். வேறு யாருக்குமே உங்களோட அனுமதி இல்லாமல் உங்களை எந்த குரூப்லையும் எட் பண்ண முடியாது. நாம் ரெண்டாவதாக பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படி சொன்னால், நாங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து எக்கச்சக்கமான வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே நாங்கள் அனுப்புவோம். அதே மாதிரி எங்களுக்கும் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஆடியோஸ் எல்லாம் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து எங்களோட ஃபோன் மெமரியை ஃபுல்லாகிறதோட எங்களோட ஃபோனவும் ஸ்லோவாகும். ஸோ அதெல்லாம் நாங்கள் டீல் பண்ணிக்கொள்றது எப்படி சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு தான் உங்களோட ஃபோனில் உள்ள ஃபைல் மேனேஜரை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதை கிளிக் பண்ணி அப்படி சொன்னால் உள்ளுக்கு பாருங்கள் வாட்ஸ்அப் அப்படி சொல்லிட்டு இருக்கும். அந்த வாட்ஸ்அப் அப்படி நிற்கிறது நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படி சொன்னால் அதில் பாருங்கள் மூணாவதாக மீடியா அப்படி சொல்லிட்டு இருக்கும். மீடியா அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படி சொன்னால் அது தான் வந்து நாங்கள் அனுப்பின எங்களுக்கு வந்த வாட்ஸ்அப் ஆடியோ அது மாதிரி வீடியோ எல்லாமே வந்திருக்கும். ஸோ அதுகளை என்ன செய்யணும் அப்படி சொன்னால் நீங்கள் உள்ளுக்குள்ளே கிளிக் பண்ணீங்க அப்படி சொன்னால் உள்ளுக்கு பாருங்கள் சென்ட் அப்படின்ட்டு இருக்கும். அதே மாதிரி அதாவது நாங்கள் அனுப்பின வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி எங்களுக்கு வந்தது இருக்கும். ஸோ எங்களுக்கு வந்தது நிறைய தேவைப்படும், ஆனால் நாங்கள் அனுப்புனது எங்களுக்கு தேவைப்படாது. சும்மா எங்களோட ஃபோனுடைய மெமரியை பிடிச்சிட்டு இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் கிளிக் பண்ணி டிலீட் பண்ணி விட்டீங்க அப்படி சொன்னால் உங்களோட ஃபோன் மெமரி வந்து கெப்பாசிட்டி வந்து எங்களுக்கு ஃபில் ஆகாமல் இருக்கும். அதே நேரத்தில் எங்களோட ஃபோனும் ஸ்பீடாக இயங்குறதுக்கு இந்த வாட்ஸ்அப் எப்போதுமே இடைஞ்சலாக இருக்காது. அடுத்து மூணாவது நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படி சொன்னால், எங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான குரூப்பில் நாங்கள் இணைஞ்சிருப்போம். அதில் வந்து தேவையில்லாத ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதெல்லாம் வந்து எங்களோட ஃபோனுக்கு வந்து டிரெக்டாக எங்களோட கேலரிக்கு போய் எங்களோட ஃபோன் மெமரியை வந்து ரொம்பவே எஃபெக்ட் பண்ணும். ஸோ அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படி சொன்னால், உரிய அந்த குரூப்புக்குள்ளே நீங்கள் போய்த்துக்கொள்ளுங்க. போனீங்க அப்படி சொன்னால் மேலே பாருங்கள் அந்த நேமை கிளிக் பண்ணிங்க அப்படி சொன்னால் மீடியா விசிபிலிட்டி அப்படி சொல்லிட்டு வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படி சொன்னால் உள்ளே வந்து நீங்கள் வந்து இதை அதாவது உங்களோட மொபைல் ஃபோனில் வந்து கேலரிக்குள்ளே நீங்கள் டிரெக்டாக இதை சேவ் பண்ண போகிறீங்களா இல்லையா அப்படி சொல்லிட்டு கேட்கும். அதில் வந்து நீங்கள் நோ அப்படி கொடுத்தீங்க அப்படி சொன்னால் அந்த குரூப்லேருந்து வரக்கூடிய எந்த ஃபோட்டோஸ் வீடியோவும் உங்களோட ஃபோன் கேலரியில் டிரெக்டாக சேவ் ஆகாது. ஓகே கேஸ், நாங்கள் நாலாவது பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படி சொன்னால், நாங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் எக்கச்சக்கமான வாய்ஸ் நோட்ஸ் அனுப்புவோம். ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கு அனுப்புவோம். அதே மாதிரி குரூப் கிளம்பி அனுப்புவோம். அது மாதிரி எங்களுக்கு பேசுகிறல யாருக்கும் தேவைன்னு சொன்னால் அனுப்புவோம். அப்படி அனுப்பக்கூடிய விஷயங்கள் வந்து பேசுகிற விஷயம் ரெக்கார்டான விஷயம் சரியாக பிள்ளையா என்னென்னு தெரியாமல் நாங்கள் சில டைம் அனுப்பி பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளும். அதுக்காக புதுசாக அப்டேட் தந்திருக்காங்க வாட்ஸ்அப்பில். என்ன செய்யணும் அப்படி சொன்னால், நாங்கள் வாய்ஸ் நோட்டை வந்து கிளிக் பண்ணி அனுப்பும்போது ரெக்கார்ட் பண்ணி முடிஞ்சு அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படி சொன்னால் நடுவில் புஷ் பண்ணுறதுக்கூடிய ஒரு பட்டன் தந்திருக்காங்க, அதாவது ஒரு ஐக்கன் தந்திக்கிறாங்க. அதை நாங்கள் கிளிக் பண்ண அப்படி சொன்னால் அது புதுசாக நிற்கும். ஸோ நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி முடிஞ்சு அதை நாங்கள் ஒரு தடவை கேட்டு பார்க்கலாம், ப்ளே பண்ணி பார்த்து அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஓகே நான் இதை அனுப்பலாம் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு சரிசாக இருந்தால் மட்டும் உடனே நீங்கள் அதை அனுப்புங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அதை டீல் பண்ணலாம். இப்படியான புதிய வசதி தந்திருக்காங்க. ஸோ இது வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்து எங்களுக்கு பாதுகாக்கும். இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது அஞ்சாவது நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படி சொன்னால், நாங்கள் வந்து எங்களோட ஃபோட்டோஸை அனுப்புவோம். ஃபோட்டோஸில் அனுப்பும்போது வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் அதை ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணி எங்களோட டேட்டாவை பாதுகாக்கிறதுக்காக லோ குவாலிட்டியில் தான் அனுப்பும். ஆனால் வந்து ஒரிஜினல் பெஸ்ட் குவாலிட்டிலேயே நாங்கள் அந்த ஃபோட்டோவை அனுப்பணும் அப்படி சொன்னால் முன்னர் ஏழாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அதுக்குரிய செட்டிங்கை வந்து வாட்ஸ்அப் எங்களுக்கு தந்திக்குது. அதுக்கு நீங்கள் முதல்ல என்ன செய்யணும் அப்படி சொன்னால், செட்டிங் போய்க்கொள்ளுங்க. வாட்ஸ்அப்பில் வந்து செட்டிங் போய்க்கொள்ளுங்க. செட்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படி சொன்னால் உள்ளுக்கு வந்து ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா அப்படி சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படி சொன்னால் கீழே பாருங்கள் ஃபோட்டோ அப்லோட் குவாலிட்டி அப்படி சொல்லிட்டு வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படி சொன்னால் ஒட்டோவா அல்லது பெஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு கேட்கும். அதில் வந்து நீங்கள் பெஸ்ட் குவாலிட்டியை கொடுத்து போட்டு நீங்கள் அனுப்புனீங்க அப்படி சொன்னால் உங்களோட ஃபோட்டோ வந்து எப்படி இருக்குதோ அது அப்படியே வந்து உரிய நபருக்கு போய் சேரும். அது வந்து கன்வெர்ட் ஆகாது, அதாவது அந்த குவாலிட்டி குறையாமல் போய் சேரணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க சொன்னால் இந்த செட்டிங்கை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள்.
அடுத்த 6வது நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படி சொன்னால், வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ரொம்பவுமே இம்பார்ட்டண்டான செட்டிங் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படி சொல்லிட்டு இருக்கும். அதை யாருமே மிச்சம் கணக்கெடுக்கிறது இல்லை. ஆனால் ரொம்பவுமே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதை என்ன செய்யும் அப்படி சொன்னால், நாங்கள் வந்து அதை எனேபிள் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு எங்களுடைய பின் ஒன்று கொடுக்க வேண்டி வரும். அந்த பின்னை நாங்கள் கொடுத்து வச்சோம் அப்படி சொன்னால், எங்களோட வாட்ஸ்அப் நம்பரை நாங்கள் இன்னொரு தடவை வாட்ஸ்அப்பில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது இந்த பின்னை நாங்கள் கொடுத்தா மாத்திரம்தான் அந்த இடத்துல அந்த வாட்ஸ்அப்பில் வந்து நாங்கள் எங்களோட இந்த வாட்ஸ்அப் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ள முடியும். அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படி சொன்னால், செட்டிங் போகணும். செட்டிங் போய்த்து அதில் பார்த்தீங்க அப்படி சொன்னால் அக்கௌண்ட் செட்டிங் இருக்கும். அதில் பாருங்கள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படி சொல்லிட்டு வரும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படி சொன்னால் கீழே எனேபிள் அப்படி சொல்லிட்டு இருக்கும். அந்த எனேபிளை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படி சொன்னால் உள்ளுக்கு நீங்கள் உங்களுக்கு பரிச்சயமான ஒரு பின்னை, நீங்கள் மறந்து போகாத ஒரு பின்னை வந்து நீங்கள் கொடுக்க வேண்டிய பின் நம்பரை. அதே போல் அதை தொடர்ந்து உங்களோட இமெயில் அட்ரஸையும் அது கேட்கும். அந்த இமெயில் அட்ரஸையும் நீங்கள் கொடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால், இன்னொரு தடவை உங்களோட இந்த வாட்ஸ்அப் நம்பரை இன்னொரு தடவை வாட்ஸ்அப்பில் ரெஜிஸ்டர் பண்ணும்போது, அதாவது புதுசாக ஒரு ஃபோன் வாங்கிறீங்க அல்லது ஏதோ ஒரு வகையில் வாட்ஸ்அப்பை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அப்படி சொன்னால் இந்த பின் நம்பரை கொடுத்தா மட்டும்தான் அந்த வாட்ஸ்அப் அந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளலாம். இது எங்களுக்கு ரொம்பவுமே செக்யூரிட்டியாக சேஃபான ஒரு விஷயம். எங்களோட வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய பர்சனல் டேட்டாவை பாதுகாக்கிறதுக்குரிய ஒரு செயற்பாடாக இருக்குது. இது கட்டாயம் நீங்கள் எல்லாருமே செஞ்சு வச்சுக்கொள்ளுங்கள். ஓகே கைஸ், இந்த செட்டிங் எல்லாம் கட்டாயம் உங்களோட ஃபோனில் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இது சம்மந்தமான ஒப்பீனியனை கட்டாயம் நீங்கள் கமெண்ட்ஸில் தாங்க. இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படி சொன்னால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். என்கிட்ட உங்கள் அன்பின் ராஹி ப்ரோ.